அமெரிக்காவில் தற்போது வசித்து வரும் சுமார் 2 லட்சம் வெளிநாட்டினரின் சுற்றுலா விசாக்களை ரத்து செய்ய ட்ரம்ப் நிர்வாகம் தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்பை மேம்படுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த முடிவு எடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை அமலுக்கு வந்தால் அமெரிக்க வரலாற்றில் ஒரே நேரத்தில் மேற்கொள்ளப்படும் மிகப்பெரிய விசா ரத்து நடவடிக்கையாக இது அமையக்கூடும். 2016 முதல் 2026 ஆண்டு வரை B1, B2 விசா பெற்றவர்கள் குறுகிய கால பயணத்திற்காக அமெரிக்கா வந்து பின்னர் தஞ்சம் கோரும் நடைமுறையை தடுப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது. விசா ரத்து செய்யப்பட்டாலும் சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக நாடு கடத்தப்பட மாட்டார்கள். எனினும் வணிக அல்லது சுற்றுலா பயணியாக அமெரிக்காவில் தங்குவதற்கான தகுதியை இழப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.